வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் ஸ்டைல் ஆம்பூர் குஸ்கா பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இப்போ பார்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயம் அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இப்போ போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கின உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 5 காஷ்மீரி மிளகாய் ஊற வச்சு அதை பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 பெரிய தக்காளி அதை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதை ஒரு கிளறி கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கணும். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அரிசி எடுத்திருக்கேன். அதில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்க அரிசி ஒரு கொதி வந்த உடனே நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு டேஸ்ட் எல்லாமே உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டுட்டு அதில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டிருக்கோம். ஏதாவது லைட்டாக சொதப்பில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதில் கிளறி நல்லா இப்போ ப்ரெஷர் போனவொடனே இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இப்போ நல்லா வந்திருக்கும் டேஸ்ட் எல்லாமே. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஹோம்மேட் ஸ்டைலில் தான் இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.